அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். Let a is equal to 1 to 3, b is equal to 4, 5, 6, 7. Let f from 1, f is 1, 4, 2, 5, 3, 6 be a function from a to b. Show that f is 1 to 1. f வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகே கவனிங்க. ஸோ இப்போ f of 1 எடுங்க. f of 1க்கு வேல்யூ என்ன? 4. அடுத்து f of 2 எடுங்க. f of 2ஓட வேல்யூ என்ன? 5. அடுத்து f of 3 ஓட வேல்யூ என்ன? 6. நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஆரோ டயக்ராமும் போட்டுக்கலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஸோ இது a, இது b. ஸோ ஏல 1 2 3 இருக்கு, bல 4 5 6 7 இருக்கு. இப்போ 1லேருந்து நமக்கு எதுக்கு மேப் ஆகுது? 4. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது இங்கே இருக்கு பாருங்க. 1லேருந்து 4, அடுத்து 2 to 5, அடுத்து இங்கே 3 to 6, 2 to 5, 3 to 6. இது வந்து ஃபங்க்ஷன் எஃப்னு பேர் வச்சுருக்காங்க, அதனால் எஃப். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு லைன் பாஸ் ஆகுதா? அப்போ ஒரே ஒரு இமேஜ் இருக்குதா? அப்போ இதுக்கு பேர் 1 to 1 ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்தது அப்படின்னா x1 is equal to x2னு பார்த்தோம். இது 1 to 1 ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். இது இப்படியும் எழுதலாம். f of x1 is not equal to f of x2, then x1 is not equal to x2. This is also 1 to 1 function only. இங்க பாருங்க, f of 1 ஓட வேல்யூ 4, f of 2 ஓட வேல்யூ 5. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? இல்லை. அப்போ 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கக்கூடாது, இல்லை. ஸோ hence it is 1 to 1 ஃபங்க்ஷன். இன்னும் தெளிவாக எழுதணும் அப்படின்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் ஏ டொமைன், ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஆஸ் இல்லை ஃபார் எவ்ரி விட ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ டொமைன் ஹாவ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கோடொமைனில் இருக்குது, அதனால் இது 1 to 1 ஃபங்க்ஷன் இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கான்செப்டை புரிய வைக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ எக்ஸாமில் எப்படி எழுதணுன்றதை நீங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி எழுதிக்கிங்க. தேங்க்யூ.